பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், நேதாஜி இருவரையுமே சம அளவுல மதிக்கக்கூடிய நபரா நீங்க திகழ்றீங்க. ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் வச்சு ஒப்பிடக்கூடிய தலைவர்கள் தானா? இல்ல அவருடைய தன்மையின் மாறுபாட்டால் வீச்சு உலகளவிலான அவருடைய வீச்சின் அடிப்படையிலே அவருடைய பணியின் அடிப்படையிலே வேறுபாடு இருக்கிறதா? ஒன்னா ஒப்பிடுறது சரியா? இல்ல, ரொம்ப அதாவது ஒரு தெளிவான கேள்வியை ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள். அதாவது பொதுவாக ஒரு 2 பேர் இருந்தா யார் பெரியவங்க அப்படின்றது வந்துடும். இது வந்து திருவிளையாடல்ல நம்ம பார்த்திருப்போம். அதாவது சிவனா சக்தியான்ற கடவுளுக்கே அந்த சண்டை வந்துச்சு. அப்ப வந்து 2 பேரும் ஒண்ணுதான். அது திருவிளையாடல் நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க கேட்டிருக்கிற தளம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தாயாரிடத்தில் பசும்பொன் தேவரை அழைத்து போய், அம்மா உனக்கு பிறந்த இன்னொரு மகன், என்னுடைய சகோதரன், உன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகளில் இன்னொரு பிள்ளை வந்திருக்கிறார் என்று அறிமுகம் செய்து வைத்தாராம். மதுரைக்கு இன்ற நாளில் பசும்பொன் தேவர் அவர்கள் தான், அவர் சென்னையில் 3 நாட்கள் முகாமிட்டிருக்கிறார். 2ஆம் உலக யுத்தம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியையும் உங்களுக்கு ஒரு நேரம் ஆனாலும் கூட ஒரு சொல்லி விரும்புகிறேன். உலக யுத்தம் 1939 தொடங்குகிறது. நேதாஜி 6 மாதங்களுக்கு முன்பாகவே உலகத்தினுடைய அரசியல் சூழலை பார்க்கிற போது உலக யுத்தம் வரப்போகிறது என்று முன்னறிவிப்பு செய்கிறார். அப்போது இந்திய தலைவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நேதாஜி கற்பனையாக பேசுகிறார், உலகத்தில் ஒரு உலக யுத்தம் என்றெல்லாம் வராது, இவர் கனவு காணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். 6 மாதத்திற்கு முன்பு. அதே 6 மாதத்திற்கு பிறகு செப்டம்பர் 3ஆம் தேதி உலக யுத்தம் வெடிக்கிறது. ஹிந்து என்ற நாளிதழ் இப்ப சமீபத்தில் கூட அவர்களுடைய 125வது வருடத்தை கொண்டாடினார்கள். அந்த 125வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது அவர்களுடைய மைல்கல் என்று பல சம்பவங்களை எல்லாம் பட்டியல் போட்டிருந்தார்கள். அப்படி பட்டியல் போட்டிருந்த சம்பவங்களில் சுபாஷ் சந்திர போஸ் அந்த சென்னை கடற்கரை மெரினா கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் இருந்தபோது 2ஆம் உலக யுத்தம், தி செகண்ட் வேர்ல்ட் வார் புரோக்ஸ் அவுட் அப்படி என்ற தலைப்பு செய்தியை ஹிந்து நாளிதழ் அதை உடனடியாக முதல் பிரதி அச்சிட்டு அதை விரைந்து ஒரு சைக்கிள் ஓட்டுநரிடத்தில் கையில் கொடுத்து கடற்கரைக்கு சென்று சுபாஷ் சந்திர போஸ் இடத்தில் இதை கொடுத்து இந்த செய்தியை இந்தியாவிற்கு அறிவிக்க செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்திய மக்களுக்கு முதலாக செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் தான் 2ஆம் உலக யுத்தம் வெடித்தது என்ற செய்தியே எல்லோருக்கும் செய்தியாக போய் சேர்கிறது. அந்த பரபரப்பான சூழ்நிலையில் மதுரைக்கு வர வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துகிறார். தவிர்க்கவே முடியவில்லை. ஒரு பக்கம் வாரதாவிற்கு வரங்கள் என்று காந்தி அழைக்கிறார், உடனடியாக வாருங்கள் என்று. 6ஆம் தேதி இந்த இவ்வளவு நெருக்கடியும் தாண்டி 2ஆம் உலக யுத்தம் வாரதாவில் கூட வேண்டும், காந்தியினுடைய அழைப்பு, இத்தனை சிரமங்களையும் தாண்டி தமிழக சுற்றுப்பயணத்தில் மதுரைக்கு மட்டுமாவது வந்துவிட்டு போங்கள் என்று சொன்னபோது அவர் வந்துவிட்டு செல்கிறார். அப்படி உடன் போகிற போது மதுரையிலே இந்த ஒரு முக்கியமான செய்தி, அந்த நீங்கள் 6ஆம் தேதியினுடைய முக்கியத்துவம் கேட்கிற போது கூட அதை சொல்லலாம். அப்படி வருகிற போது அந்த செய்தியை சொல்லுகிறேன். எனவே சுபாஷ் சந்திர போஸ் பசும்பொன் தேவர் அவர்களுடைய சமதளத்தில் வைத்து பார்க்கிற போது அவர் வங்கத்தில் பிறந்தவர். அவர் சொல்லுகிற போது சொல்வார், திராவிட ஆரிய மங்கோலிய இனத்தினுடைய கலப்பாகத்தான் வங்காளத்து மக்கள் இருக்கிறார்கள் என்று சுபாஷ் சந்திர போஸ் எழுதுவார்கள். எனவே அவர்களுடைய அறிவாற்றல், அவர்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிற அந்த மதிநுட்பம், அது அந்த மதிநுட்பத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் சுபாஷ் சந்திர போஸிடம் உண்டு. தமிழர்களுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அது பக்தி பாரம்பரியம். அந்த தமிழகத்தில் இருந்து சென்றவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்படியே ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பக்தி நெறியிலே வாழுகின்ற பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். அந்த பக்தி நெறியில் தான் சுபாஷ் சந்திர போஸை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டாள் எப்படி அந்த இறைவனையே தன்னுடைய காதலனாக பாவித்துக் கொண்டு அவள் பாடுகிறாளோ, கவியை ஏற்றுகிறாளோ, அதை போல இறைவனையே தன்னுடைய காவலனாக கருதி கொண்டு பக்தர்கள் அடியார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போல பசும்பொன் தேவர் அவர்கள் நேதாஜியை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு அடியாராக பார்த்துக் கொண்டார். அடியேன் என்றுதான் எந்த கூட்டத்தில் பேசுகிற போதும் அவர் பேசுவார். அவர் தோளில் துண்டு போட்டிருந்தாலும் அவர் கைகளில் எடுத்து போட்டுக் கொண்டுதான் மனித தெய்வங்களே என்று பேசுவார். அப்படி ஒரு பணிவு என்பது தமிழர் மரபு.
பணிவு என்பது தமிழர் மரபு, பக்தி என்பது தமிழர் மரபு. பணிவினால் அவர் ஒரு சுபாஷ் சந்திர போஸுக்கு அடியாராக இருந்தார். அவர் அடியேன் என்றுதான் அவர் பேசுகிறார். பக்தி மரபிலே பார்க்கிற போதும் தன்னை யாரிடத்தில் ஒப்படைத்துக் கொண்டோம் அவருக்கு விசுவாசமாக இருப்பது என்பதை பார்க்கிறார். 5 பேர் கொண்ட யுத்த குழு ஒன்று, ரகசிய யுத்த குழு, வார் கவுன்சில் என்று சுபாஷ் சந்திர போஸ் ஏற்படுத்துகிறார். அதில் சுபாஷ் சந்திர போஸ், அவருடைய அண்ணன் சரத்சந்திர போஸ், பசும்பொன் தேவர், இன்னும் 2 பேர், இப்படி ஒரு 5 பேர் ஒருவர்கள் தான் நேதாஜியுடைய ரகசிய யுத்த குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். எனவே சுபாஷ் சந்திர போஸ் பசும்பொன் தேவருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது தெரிகிறது. இந்த 5 பேருக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியும். இந்த ரகசியத்திற்கான இதனால் தான் இந்திய அரசு இவரை மட்டுமே குறிவைத்தது. சுபாஷ் சந்திர போஸை தேடுகிற போது இந்த 5 பேரில் இவரை குறிவைத்ததற்கு காரணம் இது ஒரு காரணம். ஆனாலும் கூட கொண்ட விசுவாசத்தினால் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொன்ன போதும், சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்ன போதும், எல்லா நிலைகளிலும் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறார், அவரோடு பேசினேன். இதை தெருமுனையில் பேசுகிற போதும், கூட்டங்களில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போதும் சொன்னார். பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்து, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் பேசினார். அதனால்தான் நேருவுக்கு கோபம் வந்தது. நீங்கள் மறைக்கிறீர்கள் என்று நேருக்கு நேராக பிரதமரை பார்த்து சொன்ன போது, பிரிட்டனோடு நட்பு கொண்டிருக்கிற பிரதமருக்கு நேதாஜியை இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு உறுப்பினர் நேதாஜியோட பேசினேன், இருக்கிறார் என்று சான்றுகளோடு நிரூபிக்கிறார். சிக்கலான நெருக்கடி வருகிறது. நீங்கள் முன்னாடி கேட்டீர்கள் நேதாஜி எங்கே இருக்கிறார் என்று. இப்போ பத்மநாபன் சுவாமி கோவில் பற்றியான பரபரப்பான செய்திகள் நாள்தோறும் செய்தியில் வந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் அங்கு இருக்கின்ற சுரங்கத்தில் வைரமும் வைடூரியமும் பணமும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு கூட உண்மைகளை போகிற போக்கில் பல உண்மைகளை மறந்து விடுகிறார்கள். போன ஆண்டு ஜூலை மாதம் செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது. அதாவது சுபாஷ் சந்திர போஸை பற்றி அந்த பத்மநாபன் சுவாமி கோவிலில் தங்கிய அறைகளில் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார் என்ற செய்தி டெல்லிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கிறது. இவ்வளவு 50 அந்த காலகட்டங்களில் இந்த செய்தி பரபரப்பா நடந்தது. அப்போது அந்த ஆலயத்திற்கு வந்த பத்மநாபன் சுவாமி கோவிலுக்கு வந்த ஒரு காவல்துறை அதிகாரி, நான் உளவு பிரிவை சேர்ந்தவன், டெல்லியில் இருந்து அரசினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் இந்த கோயிலை அறைகளை பார்வையிட வேண்டும் என்று கையொப்பமிட்டிருக்கிறார். இந்த செய்திகள் ஒரு பக்கம். எனவே சுபாஷ் சந்திர போஸை பற்றி இன்றைக்கும் அவருடைய பசும்பொன் தேவர் அவர்களுடைய காரோட்டியாக இருந்தவர் வள்ளியூரிலே மகா கணபதி என்று ஒருவர் இருக்கிறார். அவருடைய காரோட்டி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப உடல்நிலை குறைவானாலும் கூட வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கேரளா பகுதியிலே நாங்கள் அந்த பகுதிக்கு போகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் டென்ட் அழிச்சு காட்டுக்குள்ள தங்கியிருப்போம். தங்கி இருக்கிற போது பசும்பொன் தேவர் மட்டும் அந்த நள்ளிரவில் அவர் அந்த காட்டு பகுதிக்குள் அவர் மட்டும் சென்று விடுவார். எங்கு போனார், யாரை சந்திக்க போனார் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த பத்மநாபன் சுவாமி கோவிலுக்கு அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியும், அந்த கேரளா மலைப்பகுதியிலே காடுகளிலே இவர் தனியாக போனார் என்ற செய்தியும், நள்ளிரவுகளிலே போனார் என்ற செய்தியும், இவையெல்லாம் பார்க்கிற போது பசும்பொன் தேவர் அவர் சொல்லுகிறார், சர்வதேசம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே நேதாஜியினுடைய அரசியல் கருத்துக்களை அவர் உள்வாங்கி இருக்கிறார். அவர் இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய உன்னதமான தலைவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பின்பற்றுகிற ஒரு தொண்டராக தன்னை பாவித்துக் கொண்டு இருந்திருக்கிறார். இப்படி தமிழருடைய மரபு ஒரு தொண்டர் மரபு. அந்த தொண்டரடி பொடி என்று சொல்லுகிற அந்த மரபிலே தன்னை நேதாஜிக்கு ஆக்கிக் கொண்டார். உணர்ந்தவர்கள் இன்னும் அவருடைய இருவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவருடைய ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடிய அவங்க யாருக்கும் இவ்வளவு செய்திகளை உணர்ந்து வழி நடக்கிறாங்கன்றது ஒரு கேள்வியா இருக்கு.